மக்கள் வந்து இப்போ நாட்டு முன்னேற்றத்திற்காக வந்து இப்போ இந்தியாவில் மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா, அல்லது தமிழ்நாட்டில் மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா, நாட்டு முன்னேற்றத்துக்காக பாடுபடுறாங்களா, அல்லது அவங்கள பற்றிய மதிப்பீடு என்ன? அவங்க வந்து இப்போ வந்து ஜப்பான் நாட்டு மக்களை நம்ம என்ன சொல்கிறோம், அவங்க வந்து ஒழுக்கத்துலேயும் கட்டுப்பாட்டுலேயும் சிறந்தவர்கள், உழைப்பில் சிறந்தவர்கள். அதனால தான் அவங்க உழைப்பில் சிறந்தவர்களாக இருக்கலாம். ஒழுக்கத்திலும் கட்டுப்பாட்டிலும் சிறந்தவர்கள், அதனால் உழைப்பில் அவர்கள் சிறந்தவர்களாக இருப்பதற்கு அதுதான் காரணமாக இருக்கணும். அப்படி நம்ம வந்து ஒரு ஜப்பான் நாட்டு மக்களை பற்றி ஒரு மதிப்பு வச்சுருக்கிறோம். ஒரு மேலை நாடு, ஒரு ஜெர்மன் நாடாக இருக்கட்டும், சைனாக்காரங்களாக இருக்கட்டும். சைனாக்காரங்க வந்து உழைப்புக்கு நல்லா உழைக்கக்கூடியவங்க. அப்போ நம்மளை பற்றி நாம் என்ன மதிப்பீடு வச்சுருக்கோம் அப்படின்னா, நம்மளை பற்றி இப்போ சோம்பேறிகள் அப்படின்னு கூட தான் வச்சுருப்பாங்க. இப்போ வட இந்தியக்காரங்க இங்கே வராங்க, அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம நாட்டாளர்கள் சோம்பேறிகள், எந்த வேலை செஞ்சாலும் ஒழுங்காக செய்ய மாட்டாங்க, அதனால தான் வட இந்தியக்காரங்களை வந்து வேலைக்கு வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. வட இந்தியக்காரங்களுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறோம்ல. அப்போ நம்ம நாட்டு மக்களை பற்றின மதிப்பீடு நமக்கு என்னவாக இருக்குது அப்படின்னா, ஒரு மோசமாக தான் இருக்குது. ஒரு நல்ல மதிப்பீடுங்கிறது இல்லை. அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த மக்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்ததோ அதைத்தான் அந்த மக்கள் அரசாங்கத்துக்கு செய்வாங்க. அப்போது உதாரணத்துக்கு வந்து, நீ நாட்டுக்கு நீ என்ன செய்தாய், நாடு எனக்கு என்ன செய்ததுன்னு கேட்பதை விட நீ நாட்டுக்கு என்ன செய்தாய் என்று கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி நம்ம பெரியவர் ஒருத்தர் வந்து சொல்கிறது நமக்கு தெரியும். அப்படின்னா இதில் வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா, இது வந்து உண்மையிலே வந்து ஒரு பழியை திருப்பி மக்கள் மேலே போடுறது தான் காரணம். அரசாங்கம் என்பது ரொம்ப வலிமையானது. மக்களை விட அரசாங்கம் என்பது மக்கள் தான் அரசாங்கத்தை உருவாக்கியிருந்தாலும் அரசாங்கத்துக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்குது. ஒரு அரசாங்கத்தால் நினச்சா எல்லாத்தையும் மாற்ற முடியும். மக்கள் நினச்சா எல்லாத்தையும் மாற்ற முடியாது. மக்கள் தான் அந்த அரசாங்கத்தை உருவாக்குறாங்க. எல்லாத்தையும் மாற்ற முடியும், அதற்கு ஒரு அமைப்பு தேவை. எல்லாத்தையும் மாற்றுவதற்கு சக்தி கொண்ட ஒரு அமைப்பு தேவை அப்படின்னு தான் அரசாங்கத்தை உருவாக்கியிருக்காங்க. அப்படிங்கும்போது அரசாங்கம் தான் ரொம்ப வலிமையானது. மக்கள் வந்து அந்த அரசாங்கம் என்னும் வலிமையான அமைப்பை உருவாக்கியவர்கள், அவ்வளோதான். அது தவிர அந்த அரசாங்கத்திற்கு தான் அதிகாரம் இருக்குது, பணபலம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒரு மாற்றத்தை கொண்டுவதற்கான அத்தனை சாத்தியங்களும் அவர்களிடம். மக்கள் வந்து தங்களுக்கு ஒன்று வேணும் அப்படின்னு, மக்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்கிறது தான் அரசாங்கத்தோட வேலை. அதை பூர்த்தி செய்யாமல் அரசாங்கம் வந்து மெத்தனமாக நடந்துக்கும் போது மக்கள் போராட தான் செய்வாங்க. அந்த போராட்டத்திற்கு எந்த அளவுக்கு மதிப்பு கிடச்சிருக்கு இது நாள் வரைக்கும், போராடி தான் எல்லாத்தையும் பெற வேண்டியிருக்கு அப்படின்னா அங்கே அரசாங்கம் சரியில்லை. அப்போ அரசாங்கம் வந்து மக்களுக்கு என்ன செய்ததோ அதுதான் இந்த மக்கள் வந்து அரசாங்கத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களை பற்றி, இப்போ தமிழ்நாட்டு மக்களை பற்றி நமக்கு ஒரு மதிப்பீடு இருக்குது, அல்லது வந்து இந்திய மக்களை பற்றி ஒரு மதிப்பீடு இருக்குது. இந்திய அளவில் வந்து தமிழ்நாடு ஒரு நல்ல மதிப்பீடு இருக்குது, ஒரு முன்னேறிய மாநிலம் அப்படிங்கிற ஒரு நல்ல மதிப்பீடு இருந்தாலும் ஒரு சரி இப்போ வந்து வட இந்தியக்காரெல்லாம் நிறைய வராங்க. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், அதுக்கு காரணம் இங்கே உள்ளவங்க சரியில்லை, ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேன்றாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அப்படிங்கும்போது இன்னும் நிறைய இங்கே குற்றங்கள் நடக்குது. அப்புறம் வந்து பள்ளிகளில் பார்த்திங்கன்னா மாணவர்களை பற்றி ஒரு நல்ல மதிப்பீடு இல்லை, அவங்க வந்து நல்லா படிக்க மாட்டேன்றாங்க, யாரையும் மதிக்க மாட்டேன்றாங்க. இப்படி வந்து அப்புறம் அரசியல்வாதிகள் வந்து லஞ்சம் வாங்குறாங்க, ஊழல் வாங்குறாங்க, ஒழுங்காக அவங்க கடமை செய்ய மாட்டேன்றாங்க. இப்படி பொதுவாக மக்கள் எங்கே பார்த்தாலும் லஞ்சம், இப்படியும் பொதுவாக மக்களை பற்றின ஒரு தவறான மதிப்பீடு தான் வந்து இருக்குது. அப்படின்னா அதுக்கு என்ன காரணம், இந்த அரசாங்கம் தான் காரணம். அரசாங்கம் இந்த மக்களுக்கு என்ன செய்யுது, அப்போ நிறைய பேருக்கு லட்சியங்கிறது இல்லை, வாழ்க்கையில் முன்னேற முடியவில்லை, மகிழ்ச்சியாக வாழ முடியவில்லை. அப்போ இந்த அரசாங்கம் வந்து மக்களுக்கு வந்து என்ன செஞ்சிச்சு எதையுமே செய்யலை அதிகமாக, அப்படிங்கிற மாதிரி ஒரு குறைந்தபட்ச பங்களிப்பு தான் கொடுத்துருக்கு. ஒவ்வொரு தனி மனிதர்கிட்டும் கவனம் செலுத்துகிற அளவுக்கு இது ஒன்றும் சிறப்பாக எதையும் செய்யலை. அதனால தான் அப்போது அந்த மக்களும் அந்த அரசாங்கத்துக்கு அதைத்தான் செய்வாங்க. அந்த அரசாங்கம் என்ன செஞ்சதோ அதுதான் அந்த மக்களும் இதில் நான் இதில் சமூகம், இந்த நாடும் சமூகமும் உங்களுக்கு என்ன செய்ததோ அதைத்தான் நீங்கள் இந்த நாட்டிற்கும் சமூகத்திற்கும் செய்வீர்கள். சரி, நாடு சரி, இந்த சமூகம்னா என்ன, இந்த நாடு நமக்கு என்ன செய்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சமூகம்னா என்னென்னா, சமூகம்னா கூட்டு குடும்பம் அப்படின்னு அர்த்தம். இந்த கூட்டு குடும்பம்னாக்கா நம்ம உறவினர்கள், நெருங்கிய உறவினர்கள். ஒரு கூட்டு குடும்பம்னா தெரியும், அது ஒரு தாய் வழி உறவு அப்படின்னு கூட வச்சுக்கலாம், அல்லது வந்து இப்போதைக்கு அது தந்தை வழி உறவு, அதுதான் கூட்டு குடும்பம். கூட்டு குடும்பத்திற்கான அடிப்படை கோட்பாடு வந்து அது தந்தை வழி உறவினர்கள் ஒன்று சேர்ந்த ஒரு அமைப்பு. அதாவது தற்போது ஆனால் இயற்கையில் வந்து தாய் வழி உறவு முறையினர் தான் உறவுமுறையினர், தாய் வழி உறவு முறையினர் வந்து ஒன்று சேர்ந்து ஏற்படுத்திய ஒரு அமைப்பு தான் கூட்டு குடும்பங்கிறது. ஆனால் இப்போ வந்து இயந்திர அறிவியல் உலகம் வந்து தந்தை வழி உறவு முறை கொண்டது. தாய் வந்து என்ன பண்ண, பெண்கள் வந்து தனது புருஷன் வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்போது இங்கே வந்து ஆண்கள் ஒற்றுமையாக இருக்காங்க, பெண்கள் வந்து
ஒற்றுமையாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் அவர்களது குடும்பத்திலிருந்து பிரித்து ஆணின் குடும்பத்திற்கு வரவழைக்கப்படும். அதனால் இங்கே தாய் வழி உறவினர் ஒன்று சேர்ந்த ஒரு கூட்டு குடும்பம் உருவாவதற்கு வாய்ப்பு இல்லை. இங்கே தந்தை வழி உறவினர்கள் ஒன்று சேர்ந்து உருவாக்கப்பட்டது தான் கூட்டு குடும்ப அமைப்பாக இருக்கிறது. கூட்டு குடும்பத்திற்கு பேர் தான் சமூகம். கூட்டு குடும்பம் அப்படின்னா யாருன்னா அப்பா, சித்தப்பா, அப்புறம் அப்பா, சித்தப்பா, இந்த உறவுகள் தான். அப்பாவோட அதான் தந்தை வழி உறவுகள். இப்போ அத்தைங்கிறவங்க அவங்க எங்கே போயிடுவாங்கன்னா அவங்க கணவரோட போயிடுவாங்க, கணவர் வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ இங்கே யார் நெருங்கிய உறவினர்களாக கூட்டு குடும்பமாக இருப்பாங்க அப்படின்னா, இது கூட்டு குடும்பம் அப்படின்னு சொல்கிறத விட சமூகம். இங்கே கூட்டு குடும்பங்கிறது இல்லை. அதனால தான் தாய் வழி உறவுகள் இருந்தால் தான் அங்கே கூட்டு குடும்பங்கிறது வரும். அப்படி இல்லைன்னா கூட தந்தை வழி உறவுகள் எப்படின்னாக்கா, ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பிகள்லாம் இருக்காங்களா, அவங்கெல்லாம் ஒன்றா இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், ஒரே குடும்பமாக இருக்கணும். அதான் கூட்டு குடும்பம். ஒரே குடும்பமாக இருக்க முடியாது. ஒரு வளாகத்தில் தனித்தனி குடும்பமாக இருக்கணும். அதுதான் கூட்டு குடும்பம். இந்த உலகத்தில், தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஒரு குடும்பத்தில் உள்ள அண்ணன் தம்பி எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். ஒற்றுமையாக ஒரே கூட்டு குடும்பமாக இருக்கணும். அந்த பெண்கள் இருக்காங்களா, அண்ணன் தம்பி, அவங்களுக்கு இருக்கிற தங்கச்சியோ அக்காவோ, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கணவர் வீட்டுக்கு போயிடுவாங்க. கணவர் வீட்டோட போய் அந்த கணவர் அவங்களுடைய அண்ணன் தம்பிங்களோட ஒற்றுமையாக இருப்பாங்க. அவங்களோட இவங்க போய் இருப்பாங்க. ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கணும். அதுதான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் கூட்டு குடும்பத்தினர் யாரெல்லாம் இருக்கணும், கூட்டு குடும்பம்னா என்ன. சரி, பல குடும்பங்கள், அதாவது இரத்த உறவுடன் கூடிய பல குடும்பங்கள் ஒற்றுமையாக இருப்பதற்கு பேர் தான் கூட்டு குடும்பம்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த கூட்டு குடும்பத்தில் யார் இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இயற்கை விதிப்படி யார் இருக்கணும்னா, தாய் வழி உறவு முறை. அப்படின்னா ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுடைய பெண் பிள்ளைகள், மகள், அவங்களுக்கு மகன், அவங்களுக்கு மகன், ஒரு தாய் தகப்பன் இருக்காங்க, அவங்களுக்கு மகன் மகள் இருக்கிறாங்க அப்படின்னா, அதில் இயற்கை விதிப்படி ஒரு கூட்டு குடும்பம் எப்படி இருக்குங்கிறத பற்றி தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஒரு பெற்றோர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. அதில் ஒன்று அல்லது 4 பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 4 பசங்க இருக்காங்க. அதில் 2 பசங்க ஆம்பளைங்க, 2 பசங்க பெண் பிள்ளைகள் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் ஆண் பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க மனைவி வீட்டுக்கு போயிடுவாங்க, திருமணமான உறவு. ஆனால் பெண் பிள்ளைகள் தங்களுடைய பிறந்த வீட்டில் தான் இருப்பார்கள். ஆக இப்படி தான் ஒரு கூட்டு குடும்பம் பெண் பிள்ளைகள் அவங்க பிறந்த வீட்டிலே தங்கும்போது அவங்க அப்படி உருவாகிறது தான் ஒரு கூட்டு குடும்பம். இது இயற்கை விதிப்படி அமைந்த ஒரு கூட்டு குடும்பம். தற்போது உள்ள இயந்திர அறிவியல் உலகம் செயற்கையான உலகம். அதனால் இங்கே இது ஆணாதிக்கம் நிறைந்த ஒரு உலகம். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு 4 பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள், 2 ஆண் பிள்ளைகள்னால், இங்கே பெண் பிள்ளைகள் அவங்க புருஷன் வீட்டுக்கு போயிடுவாங்க. இங்கே ஆண் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, அவங்க பெற்றோருடன் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஆண் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பிறக்கும். அந்த 2 ஆண் பிள்ளைகளுக்கும் அவங்க திருமணம் செஞ்சுப்பாங்க. அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க அந்த அந்த 2 பிள்ளைகளுடைய அந்த 2 மனைவிகளும் வேறு வீட்டிலேருந்து இவங்களோட இருப்பாங்க. இவங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கும். இவங்களில் இவங்களுக்கு பிறக்கிற பெண் பிள்ளைகள் திரும்பவும் கல்யாணமாகி வேறொரு வீட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு பிறக்கிற ஆண் பிள்ளைகள் இவங்களோடய இருப்பாங்க. இப்படி தான் அந்த கூட்டு குடும்பம் உருவாகிட்டே இருக்கும். ஆண் பிள்ளைகள் எல்லாமே பெற்றவங்களோட இருப்பாங்க, பெண் பிள்ளைகள்லாம் வெளியே போயிடுவாங்க. இது தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகின் கூட்டு குடும்ப அமைப்பிற்கான விதிமுறை. இது ஒரு செயற்கையானது தான், இயற்கையானது கிடையாது. இயற்கையானதில் என்ன ஆகும் அப்படின்னா, பெண் பிள்ளைகள் பெற்றவங்களோட இருப்பாங்க. ஆண் பிள்ளைகள் தான் என்ன பண்ணுவாங்க, ஆண் பிள்ளைகள் தான் அவங்க மனைவி வீட்டுக்கு போயிடுவாங்க. இது இயற்கை விதிமுறைப்படி அமைகின்ற ஒரு கூட்டு குடும்ப அமைப்பிற்கான ஒரு விதிமுறை. அப்போ கூட்டு குடும்ப அமைப்புனா என்னென்னு நான் சொல்லிட்டேன். அப்போது இன்னைய உலகத்தில் சமூகம்னா என்ன அப்படின்னா, அதுக்கு கூட்டு குடும்பம் என்பது தான் உண்மையான பேர். நம்ம தான் அதை மாற்றிட்டோம். சமூகம் என்பதற்கு என்னன்னு பேர் தெரியாமலே நாம் என்ன பண்ணிட்டோம், சமூகம்னா கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம கூட்டு குடும்பம் வேறு சமூகம் வேறு அப்படின்னு நினச்சி நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். உண்மையிலே சமூகம்னா கூட்டு குடும்பம்னு அர்த்தம், கூட்டு குடும்பம்னா சமூகம்னு அர்த்தம்.
அப்போ இந்த சமூகம் ஒரு கூட்டு குடும்பம், ஒரு குடும்பம் ஒருத்தருக்கு என்ன செய்யுது அதைத்தான் அவன் இந்த குடும்பத்துக்கு செய்வான். ஒரு ஆணோ பெண்ணோ, அந்த ஆணும் பெண்ணுக்கும் அந்த அவங்க குடும்பம், அவங்க அப்பா அம்மா என்ன செஞ்சாங்களோ அதைத்தான் அவங்க அப்பா அம்மாவுக்கு செய்வாங்க. அந்த பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு, அந்த பெற்றவர்கள் வந்து நல்லா படிக்க வச்சு பொறுப்போடு வளர்த்துருந்தாங்கன்னா அந்த பிள்ளைகள் வந்து வளர்ந்த பிறகு தங்களுடைய அப்பா அம்மாவை நல்லா பார்த்துப்பாங்க. அதே ஒழுங்காக பார்த்துக்கல, நல்ல உணவு கொடுக்கல, நல்லா அடித்தாங்க, அடித்து வளர்த்தாங்க, கெட்ட வார்த்தைகளை திட்டி அவமானப்படுத்தி வளர்த்தாங்கன்னா அதைத்தான் அந்த குழந்தைங்க திரும்ப கொடுப்பாங்க. அப்போது ஒரு குடும்பம், ஒரு அப்பா அம்மாவுக்கு என்ன, ஒரு குடும்பம் வந்து ஒரு பிள்ளைகளுக்கு என்ன செய்தோ அதுதான் அந்த பிள்ளைகள் தன்னுடைய குடும்பத்துக்கு, தன்னுடைய குடும்பம்னா தன்னுடைய அப்பா அம்மா தான், அப்பா அம்மா தான் குடும்பம். மற்றபடி தன்னுடைய சகோதரர்களும் தன்னுடைய குடும்பம் தான். அதே மாதிரி ஒரு சமூகம் தனக்கு ஒருத்தருக்கு என்ன செய்யுது, சமூகம் என்னென்னா ஒரு கூட்டு குடும்பம் ஒருத்தருக்கு என்ன செய்தோ, அப்போ வந்து ஒரு கூட்டு குடும்பம் அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்தோ அதுதான் அந்த கூட்டு குடும்பத்துக்கும் அவங்க செய்வாங்க. சித்தப்பா, பெரியப்பா, இதெல்லாம் ஒரு கூட்டு குடும்ப உறுப்பினர்கள். தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகின் கூட்டு குடும்ப உறுப்பினர்கள் யாருன்னா சித்தப்பா, பெரியப்பா தான். அப்போ அந்த சித்தப்பாவும் பெரியப்பாவும் அப்பா, தாத்தா, ஏன்னா தாத்தாலாம் ஆண்வழி உறவு தானே, அவங்களாம் அந்த கூட்டு குடும்ப உறுப்பினர்கள். தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலக கூட்டு குடும்ப உறுப்பினர்கள் யாருன்னா அந்த தாத்தா, அப்புறம் வந்து அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பிள்ளைகளோட வளர்ப்பில் பங்கெடுப்பாங்க. இப்போ வெறும் அப்பா அம்மா மட்டுமே அந்த பிள்ளைகளின் வளர்ச்சி காரணமாக இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த சித்தப்பா, பெரியப்பா, இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பிள்ளைக்கு என்ன செய்கிறாங்களோ அதைத்தான், அதற்கு பேர் தான் இந்த சமூகம் வந்து அந்த பிள்ளைக்கு என்ன செய்யுது அப்படிங்கிறதா அர்த்தம். ஏன்னா சமூகம்னா கூட்டு குடும்பம். கூட்டு குடும்பம்னா யார், கூட்டு குடும்ப உறுப்பினர்கள் யார், பெரியவங்க யார், சித்தப்பா, பெரியப்பா, சித்தப்பா, பெரியப்பா, அப்பா, இவங்க தான் வந்து அந்த கூட்டு குடும்ப சமூக உறுப்பினர்கள். இந்த சமூகம், இந்த சித்தப்பா, பெரியப்பா, அப்பா, இவங்க வந்து அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறாங்களோ அதைத்தான் அந்த பிள்ளைகள் பிற்காலங்களில் இந்த சமூகம் என்கிற அந்த சித்தப்பா, பெரியப்பா இவங்களுக்கெல்லாம் செய்வாங்க. அதனால் ஒரு பிள்ளைகள் என்ன செய்யுது அப்படிங்கிறத வச்சு அந்த பிள்ளைகளுக்கு அந்த சிறு வயதில் வளர்கிற காலத்தில் அந்த சித்தப்பாவும் பெரியப்பாவும் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் ஒரு நாடு, சமூகம், ஒருத்தருக்கு வந்து ஒருத்தரோட வளர்ச்சியை தீர்மானிக்கிறது 3 அமைப்பு. ஒன்று குடும்பம், பெற்றவங்க. ஒரு பிள்ளைகளோட வளர்ச்சியை யார் தீர்மானிப்பாங்கன்னாக்கா பெற்றவங்க தீர்மானிப்பாங்க. அப்புறம் வந்து சமூகம் தீர்மானிக்கும். சமூகம்னா அதாவது குடும்பம் தீர்மானிக்கும், அப்புறம் கூட்டு குடும்பம் தீர்மானிக்கும். இதுதான் ரொம்ப அடிப்படையானது. அப்புறம் வந்து நாடு இந்த 3 அமைப்பு தான் வந்து அந்த பிள்ளைகளோட வளர்ச்சியில் முக்கியமான பங்கு. அப்போ அந்த பிள்ளைகள் வந்து அந்த பிள்ளைகளுக்கு இந்த குடும்பமோ சமூகமோ, அதாவது கூட்டு குடும்பமோ இந்த நாடும் என்ன செய்ததோ அதைத்தான் இந்த பிள்ளைகளும் என்ன பண்ணுவாங்க, திரும்ப தன்னுடைய குடும்பத்துக்கும் நாட்டுக்கும் சமூகத்துக்கும் செய்வாங்க, கூட்டு குடும்பத்துக்கும் நாட்டுக்கும் செய்வாங்க. அதனால் வந்து நாடு உனக்கு என்ன செய்து என்று கேட்காதே, நீ நாட்டுக்கு என்ன செய்தா என்று கேட்க, அப்படிலாம் கேட்கக்கூடாது. சின்ன பசங்க, ஏன்னா சின்ன வயசில் நீ என்ன செஞ்ச, அந்த சின்ன வயசில் அவங்க எப்படி நாட்டுக்கு செய்ய முடியும்? இந்த நாடு தான் அந்த சின்ன வயசில் அவங்கள வந்து வளர்க்க முடியும். ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு யார் செய்வாங்க, அந்த பெற்றவங்க செய்வாங்க, அதாவது குடும்பம் செய்யும். அப்புறம் அந்த கூட்டு குடும்ப உறுப்பினர்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அப்புறம் அந்த நாடு செய்யணும். அப்புறம் தான் இந்த பிள்ளைங்க வளர்ந்த பிறகு அந்த விசுவாசத்தை காட்டுவாங்க. தன்னுடைய குடும்பம் வந்து தன்னுடைய குடும்பமும் தனது கூட்டு குடும்பமும் நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, இந்த நாடும் நம்மை நன்றாக பார்த்து கொண்டது, கவனித்து கொண்டது, நம்முடைய தேவையை, அதனால் நாம் இந்த நாட்டுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு கனவு காணுவாங்க. அது மாதிரி நம்முடைய குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும், நம்முடைய கூட்டு குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவு காணுவாங்க. ஆனால் இங்கே என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த குடும்பம் என்ன பண்ணிச்சு, குழந்தைகளை வந்து வளர்க்குறங்கிற பேரில் வன்முறை அடித்து நிறுத்திட்டாங்க, கெட்ட வார்த்தை போட்டு திட்டி அவமானப்படுத்திட்டாங்க. வறுமையில் வந்து ஒழுங்காக ஒரு தரமான உணவு கொடுக்கல பெரும்பாலான குழந்தைகளுக்கு, ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போவும் நிறைய குடும்பங்களில் அதான் நடக்குது. அப்புறம் அந்த குடும்பம், அப்புறம் வந்து சமூகம், அதாவது கூட்டு குடும்ப உறுப்பினர் இருக்காங்கல்ல, அந்த சித்தப்பா, பெரியப்பா இவங்கெல்லாம் கூட, அப்புறம் தாத்தா இவங்கெல்லாம் கூட அந்த பிள்ளைகளோட வளர்ச்சியில் ஒரு 30 வருஷத்துக்கு முந்தைய நிலவரப்படி அந்த அளவுக்கு பெரிய பங்களிப்பை கொடுக்கல. ஏன்னா அவங்களுக்கே அவங்களுடைய சித்தப்பாவோ அப்பாவோ பெரியப்பாவோ அவங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசாக பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் அவங்க இவங்களுக்கு என்ன செய்தாங்களோ அதைத்தான் இவங்க தனக்கு கீழே வர்றவங்களுக்கும் செய்கிறாங்க. அதனால் ஒருத்தரோட வளர்ச்சியை ஒருத்தரோடைய பங்களிப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க இந்த நாட்டுக்கு என்ன செய்கிறாங்க, இந்த நாட்டில் அவங்க
என்ன நன்மை செய்கிறாங்க, இந்த நாட்டுக்கு அவங்க என்ன நன்மை செய்கிறாங்க, இந்த அவங்களுடைய குடும்பத்துக்கு அவங்க என்ன நன்மை செய்கிறாங்க, அவங்களுடைய சமூகம் என்கிற கூட்டு குடும்பத்துக்கு அவங்க என்ன நன்மை செய்கிறாங்களோ அதெல்லாம் எது தீர்மானிக்குன்னா அவங்க சின்ன வயசில் அந்த அவங்களுடைய குடும்பம் அவங்களுக்கு என்ன செய்தது, அவர்களுடைய கூட்டு குடும்பம் எனப்படுகிற சமூகம் அவர்களுக்கு என்ன செய்ததோ அதுவரை அந்த நாடு அவங்களுக்கு என்ன செய்ததோ அதுதான் இவங்க திருப்பி செய்வாங்க. அதுதான் தீர்மானிக்குது. அதனால் மக்கள் மீது என்றைக்குமே குறை சொல்லக்கூடாது. மக்கள் அரசாங்கம் தான் இதுக்கு எல்லாமே பொறுப்பு. ஒழுங்காக கல்வி கொடுக்கணும். மக்களுக்கு என்னென்ன தேவை ஒவ்வொரு தனி மனிதரையும் ஒரு அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருவரையும் கவனிப்பாங்க. அப்படி தானே அதாவது 2 பிள்ளைங்க இருக்குன்னா 2 பேரையும் கவனிப்பாங்க. கவனித்து அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு. அது மாதிரி ஒரு அரசாங்கமும் என்ன பண்ணணுன்னாக்கா பெற்றவங்கள போலவே ஒவ்வொரு தனி மனிதரையும் ஒவ்வொரு மக்களில் ஒவ்வொருத்தரையும் பார்க்கணும். ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவை, ஒருத்தருக்கு என்ன தேவையோ அதுதானே எல்லாத்துக்கும் தேவை. ஒவ்வொருத்தரையும் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒருத்தருக்கு என்ன தேவை, ஒருத்தரை ஒரு ஆராயணும். ஒருத்தருக்கு என்ன தேவை, எதெல்லாம் தவிர்க்க முடியாத தேவை, அதெல்லாம் எல்லாத்துக்கும் தேவை. அதுக்காக ஒரு சிலருக்கு ஆடம்பரமாக சொகுசான இதெல்லாம் தேவை. அதெல்லாம் ஒரு அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் எதெல்லாம் தவிர்க்க முடியாத தேவையோ அதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கணும். என்ன பள்ளிக்கூடம் தேவை, புத்தகம் தேவை. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் டிவி கிடையாது, இந்த மாதிரி மொபைல் ஃபோன்லாம் கிடையாது, கம்ப்யூட்டர் கூட அதிகமாக கிடையாது. அப்போ மக்களுக்கு புத்தகம் தேவைப்பட்டது. ஆனால் ஏற்படுத்தி கொடுக்கல. இந்த கவர்மெண்ட் அந்தளவுக்கு புத்தகத்தெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கல. மக்களுக்கு ஒரு நூலகம் ஏற்படுத்தி கொடுக்கல. புத்தக ஆர்வம் நிறைய பேத்துக்கு இருந்தது. புத்தகம் கிடைக்காதா அப்படின்னு நினச்சி ஏங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த ஆர்வத்தை வளர்த்தெடுப்பதற்கு இந்த அரசாங்கம் பெருசாக எந்த உதவியும் செய்யலை. வேணால் ஒரு 2% தான் அல்லது 3, அந்த 3% தான் இன்றைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்குது. அப்போ 100% ஒரு தேவையை இந்த புத்தகங்களெல்லாம் படிக்க கொடுத்து நூலகம் அப்புறம் நிறைய வகையில் அவங்கள மேம்படுத்தியிருக்கணும். நிறைய வகையில் அந்த காலகட்டங்களில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்து செஞ்சிருந்தால் அவர்கள் இன்று வளர்ந்து இந்த நாட்டை தாங்கி பிடித்திருப்பார்கள். தங்களுடைய குடும்பத்தையும் சமூகத்தையும் தாங்கி பிடித்திருப்பார்கள். அதனால் மக்கள் ஒழுங்காக இல்லைன்னா அதுக்கு அரசாங்கம் தான் காரணம். இந்த அரசாங்கம் தெளிவாக இருக்கணும். மக்கள்கிட்ட அறியாமல் இருக்கலாம், ஆனால் அரசாங்கம் தெளிவாக இருக்கணும். ஏன்னா அரசாங்கம் என்பது ஒரு வலிமையான அமைப்பு, பொருளாதாரம் நிரம்பிய ஒரு அமைப்பு, அதிகாரம் நிரம்பிய ஒரு அமைப்பு. அங்கே அறிஞர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அறிஞர்கள் நிறைய பேரை ஒருங்கிணைக்க முடியும். அவங்கெல்லாம் சேர்ந்து மக்களுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக செய்யணும். அதை செய்யலைன்னா கண்டிப்பாக மக்கள் மோசமாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு இந்த அரசாங்கம் தான் காரணம். மக்கள் மீது குற்றம் சாட்டுவது அரசாங்கம் தனது இயலாமையை மறைக்கின்ற ஒரு செயலாகும்.